இந்த வீட்டோட சொந்தக்காரங்களே வெளியே போனதுனால இந்த பொண்ணு இன்னைக்கு ஒரு நாள் இந்த வீட்டை பார்த்துக்கிறதுக்காக வந்திருக்கா. வந்த உடனே வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு என்னடா இந்த வீடு இவ்வளோ பெருசாக இருக்குது, போன தடவை நம்ம பார்த்துட்டு வீடவே நல்லா பெருசாக இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கு. அப்படியே ஹாலில் சேரில் ஒரு உருவம் உட்காந்து ஆடிட்டு இருக்கு. என்னடா இது, வீட்டில் யாருமே இல்லை, எல்லோரும் வெளியூர் போயிட்டாங்க. அப்போ யாருன்னு அப்படியே கிட்ட போய் பார்த்தா பொம்மை. என்னடா இது, இந்த பொம்மைக்காக நம்ம இவ்வளோ பயந்தோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே பொறுமையாக கிட்ட போய் பார்க்குறா. ஏதோ எழுதியிருக்கு, என்னை யாரும் தொடாதீங்க எழுதியிருக்கு. அவள் அப்படியே சடனாக ஒரு இடி அடிக்குது. அப்போ அந்த பொம்மை இவளை பார்க்குது. இவள் அப்படி சரியாக பயந்துடுறா. பொறுமையாக அந்த பொம்மையை தொடலான்னு போகும்போது என் ஃப்ரெண்ட் இருந்து ஃபோன் என்னென்னு எடுத்து பேசினா, இன்றைக்கி நைட் வெளியே போகிறாமான்னு கேட்குறா. இன்றைக்கி நைட் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ வச்சுட்டு அந்த பொம்மையோட தலையை திருப்பி விட்டுட்டு போகிறா. அப்படியே பொறுமையாக அந்த பொம்மை இவளை நோக்கி தலையை திருப்பி பார்க்குது. இவள் அப்படியே போய் பல் விளக்கிட்டு இருக்கா. அப்போ பின்னாடி ஒரு உருவம் அப்படியே பொறுமையாக அந்த எட்டி பார்க்க. என்னென்னு பார்த்தா அந்த பொம்மை எவ்வளோ சடனாக திரும்பி பார்க்குற, யாருமே இல்லை. இவன் நல்லா பயந்துடுறா. அப்படியே பல்லெல்லாம் விலைக்கு முடிச்சுட்டு போய் படுக்கலான்னு போகிறா. அவளுக்கு எதிரில் பொம்மை சேரில் உட்காந்துட்டு இருக்கு. இந்த பொம்மை எப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, ஒரு போர்வை எடுத்துகிட்டு போய் இந்த பொம்மை மேலே போற்றி விட்டுறா. அப்படியே மறுபடியும் போய் படுக்கலான்னு போகும்போது ஃபாரின் படத்தில் வர மாதிரி அந்த பொம்மை அப்படியே அந்த போர்வையோடு எழுந்திரிக்குது. என்னடா இது அப்படின்னு பார்த்துருக்கா. அந்த பொம்மை அப்படியே இவளை கொலை பண்ணிடுது.